பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு, அங்கதான் வரேன்னு சொன்னாரு சார். நீங்க இங்கேயே மறைஞ்சு வெயிட் பண்ணுங்க சார். அட்வான்ஸா 3 லட்சம் ரூபாய் இருக்கு சார். அந்த லேண்ட் மேட்ரு சீக்கிரமே கையிலுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் வேணா அவளுக்கு ஆறுதலா நான் அங்க இருக்கேன். நீ தற்காலிகமா சுப்பிரமணி வீட்டுக்குள்ள போகணும். அது எப்படி முடியும்? நான் நினைச்சா முடியும் கையல். சித்தப்பா கிட்ட சொல்லி கூட சீக்கிரம் இவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. உங்க வீட்டுல பணம் உனக்கு கொட்டி கிடக்குதுன்னு சொன்னாங்க, அதான் அள்ளி போட்டு தான் வந்துக்கிறோம். உன்னை அனுபவிக்கத்தான் வந்துக்கிறோம். எங்க வர்ற? சத்தம் போடாத. வீட்டுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். வீணா சத்தம் போட்டு உடம்ப பிள்ளைக்கு பேசாம ஒத்து வச்சுனா வந்த வேலையை முடிச்சுட்டு நாங்க பண்ணு போயினே இருப்போம். பயப்படாத கை, நாங்க இருக்கோம்ல. ஜானகி உன் கூட தானே இருந்தா, அவ எங்க போனா? தனியாவா இருந்தா? பாப்பா அழுதுட்டு இருந்தா. நான் தான் அக்காவையும் பாப்பாவையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன். என்னம்மா சரியான பைத்தியக்கார பிள்ளையா இருக்கிய? நீ தனியா இருக்கிறது தெரிஞ்சா அந்த காவலி பையன் உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கானுங்க. அவளையும் அனுப்பி வச்ச? ஆளு யாருன்னு பாத்தியா? இல்ல, பார்க்க முடியல. முகத்துல துணியை கட்டி இருந்தாங்க. என்னம்மா கையில அடையாளம் தெரியாது, அவங்களும் தப்பிச்சு போயிட்டாங்க. இப்ப என்னம்மா பண்றது? வயசு பொண்ணு தனியா இருந்தா சரிப்பட்டு வராது. எத்தனை நாளைக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பாதுகாத்துட்டு இருப்பாங்க? ஏங்க பேசாம இவளை கூட்டிட்டு போய் அவங்க அக்கா ஜானகி வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க. வேணாம், அங்க வேணாம். ஏன் ஏமா வேணாங்கிற? கையில நான் சொல்றத கேளு. ஏமா நீ இங்க இருக்கிறது ஆபத்துமா. கையில என்னமா யோசிக்கிற? உங்க அக்காவுடைய கிளம்பலாம், புறப்படு. ஆமாமா நீ கிளம்பு, வீட்டை பூட்டி நான் பாத்துக்கிறேன். இல்ல காளி, அது யோசிக்காதம்மா. நான் சொல்றேன்ல, நீ எதுவும் பேசாம கிளம்பு. வா. ஆமாமா வா கையில. சுப்பிரமணி, சுப்பிரமணி, சுப்பிரமணி சீக்கிரம் வாப்பா. சண்முகம், சண்முகம். ஏமா சுப்பிரமணி வாப்பா. சண்முகம். கயல், கயல், என்னாச்சு? ஏன் அழுவுற? என்னாச்சு? கயல் என்னடி ஆச்சு? ஏமா ஜானகி, வயசு புள்ளி தனியா விட்டு வந்துட்டு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு? ஏய் என்னாச்சு? கயல், அண்ணே என்னாச்சுன்னு சொல்லுங்க. அப்பா அந்த பொண்ணு வீட்டுல தனியா இருந்திருக்குப்பா. அப்ப 2 பேரும் செவரேறி குச்சி வந்து தப்பா நடந்துக்க பாத்திருக்காங்கப்பா. கயல், இந்த பொண்ணு போட்ட கூச்சல்ல அக்கம் பக்கத்துல இருந்த நாங்கெல்லாம் ஓடி வந்தப்பா. எங்களை பார்த்தோன்னு ஓடி போயிட்டாங்க. நாங்க வராம இருந்திருந்தா ஏதாவது ஏடா கூடமா இருக்கும்ல. அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? பார்த்தா அடையாளம் காட்டுவியா? இல்ல மாமா, முகத்தை மூடி இருந்தாங்க. யார்
யாருன்னு தெரியல. ஆம்பளை துணை இல்லைன்னா இப்படித்தான் ரவுடி பசங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்கப்பா. பாவம் அந்த பிள்ளையும் வாடகை வீட்டுல தனியா இருக்கு. அந்த வீட்டை காலி பண்ணிட்டு பேசாம உங்க கூட கொண்டாந்து வச்சுக்க வேண்டியதானே? பாதுகாப்பா இருக்கும்லப்பா. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைக்கு அக்காவும் மாமாவும் தானே அப்பா அம்மா மாதிரி. ஆறுமுகம் வேற ஜெயில இருக்காப்புல. நீங்க என்னப்பா பாதுகாப்பு கொடுக்கணும்? இல்ல வேண்டாண்ண. ஏற்கனவே அக்காவும் மாமாவும் நான் அந்த வீட்டுல தங்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதை மீறி நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது. நீ இனிமே இங்கதான் இருக்க. ஆமா கையில், நீ இனிமே இங்கே தங்கிக்கோ. இளவரசி சொல்றதான் சரி. கையில் இங்கே தங்கிக்கிட்டோம். வேண்டாம் இளவரசி. மாமா சொன்ன மாதிரி ஊர் உலகெல்லாம் தப்பா பேசும். ஊர் உலகத்துக்கு பழி சொல்லதான் தெரியுமே தவிர வழி சொல்ல தெரியாது. இன்னைக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? இது பார், அம்மா அப்பா இல்லாத உனக்கு நாங்க தான் ஆதரவு கொடுக்கணும். உள்ளவா. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. சரி, இப்படி ஒரு சூழ்நிலையில கையிலுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஆனா இனிமே அவளால எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரி. இனிமே கையல் மூலியமா எந்த பிரச்சனையும் வராது. நீங்க உள்ள கூட்டிட்டு வாங்கக்கா. அழாத கையல், உள்ள வா. வா கையல், வா. சரிப்பா, பத்திரமா பாத்துங்க. நாங்க வர்றோம். சரி, வரம்பா. பாத்துங்க சுப்பிரமணி, வர்றோம். ஆமாம்மா, மயிலாப்பூர் சேர்ச்சில் தான் கல்யாணம். இன்னைக்கு காலையில் 11 to 11:30. ஆமாம், ராஜேஸ்வரக்கா தேவகி எல்லாம் நேரம் சேர்ச்சுக்கு வந்துடுவாங்க. நாங்கள் புறப்பட்டுட்டே இருக்கோம். நீங்கள் நேரம் ஃபேமிலியோட சேர்ச்சுக்கு வந்துடுங்க. வந்து என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணணும். ஆமாம் ஆமாம். ஓகேங்க, ஓகே. வச்சுட்டுமா? தேங்க்யூ. ஷாமளா, ஷாமளா, இன்னும் என்ன புடவையும் படிச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா இல்லையா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. அப்புறம் அங்க வந்து அதை காணோம் இதை காணோம் சொல்ல. எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். மீன் ரெடி ஆயிட்டாளா இல்லையா? ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? 10 மணிக்குள்ள சேர்ச்சுக்கு போயாகணும். அதுக்குள்ள ரெடி ஆயிடுவாங்க. கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காப்பி டிஃபன் ஏதாவது கொடுத்தியா? எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாச்சு. நீங்க போய் முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்துங்க, போங்க. சரி, நான் இப்ப ரெடி ஆயிடுவேன். சீக்கிரமா கிளம்பு. என்ன கல்யாணத்துக்கு சேர்ச்சு கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? கிளம்பிட்டியா? நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். அந்த வேலையை முடிச்சதும் குளிச்சுட்டு கிளம்பிடுவேன். ஐயோ, என்ன ரோஷன், நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன். இப்படி நீ கூலா பேசுற? வாட் ஃபிலோ, எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நம்ம தான் ப்ரீ பிளான்ல இருக்கோம்ல. அப்புறம் என்ன? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீ ஃபாதர் கிட்ட சொல்லு, மத்த நான் பாத்துக்கிறேன். இது பாரு ரோஷன், என்ன? உன்னை நம்பிதான் என் அப்பா அரேஞ்ச் பண்ண இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி இப்ப சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். சரியான நேரத்துக்கு சர்ச்சுக்கு வந்துடுறா ப்ளீஸ். லேட் பண்ணிடாத. டோன்ட் வரி ஃபிலோ, கரெக்ட் டயத்துக்கு வந்துடுறேன். அப்பதான் நம்ம பிளான் படி நம்ம கல்யாணம் நடக்கும். ஓகேடா, கூல். நான் கரெக்டா வந்துடுறேன். கார்த்திக், சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது பரவாயில்ல. எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன? நேற்று ராத்திரி 2 பொறுக்கி பசங்க என் வீடு புகுந்து கலாட்டா பண்ணிட்டாங்க தெரியுமா? உங்கிட்டியா? ஆமா, நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். நான் போட்ட சத்தத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள ஓடி வந்துட்டாங்க. அதை பார்த்து இவனுங்க 2 பேரும் பயந்து ஓடிட்டானுங்க. அதனால நான் தப்பிச்சேன். ஆனா இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு கார்த்திக். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். என்ன? என்னன்னா, இந்த சம்பவம் நடந்ததுனால நீ ஏமா உன் வீட்டுல தனியா இருக்கன்னு எல்லாரும் சேர்ந்து என்ன சுப்பிரமணி மாமா வீட்டுல தங்க வச்சுட்டாங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஸோ இப்போ நீ சுப்பிரமணி வீட்டில் செட்டில் சந்தோஷமா இருக்க? பின்ன நீ தானே சொன்ன
நான் சுப்பிரமணி மாமா வீட்டில் தாங்கணும்னா நீ மனசு வச்சதான் முடியும்னு. இப்போ நீ மனசு வைக்காமையே அந்த விஷயம் நடந்திருக்கு பாத்தியா? நானும் இப்போ நம்புறேன் கார்த்திக், ஆண்டவன் என் பக்கம் இருக்கான். கார்த்திக் ஏன் சிரிக்கிற? இல்ல, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு சொன்ன பாத்தியா? அந்த நல்லது நடந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா? யாரு? ஷாட் அடியன் தான். நீயா? நீயே எப்படி பண்ண? நல்லா கேட்டப்போ. நீ இப்ப சுப்பிரமணி வீட்டுல போய் இருக்கிய, நான் பண்ணலாம் அந்த நல்லது நடந்திருக்குமா? நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதானே? சொல்லியிருக்கலாம். எனக்கு உன் பர்ஃபார்மன்ஸ் மேல கொஞ்சம் டவுட்டு. அதனால தான் ரியலா இருக்கட்டுமேனு உங்ககிட்ட சொல்லாமே சீனை கிரியேட் பண்ணிட்டேன். நல்ல வேலை அவன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட மாட்டல. மாட்டி உதப்பட்டிருந்தானா நம்ம குட்டெல்லாம் வெளி வந்திருக்கோம். இங்க பாரு, இதெல்லாம் மறந்துட்டு ஒழுங்கா சுப்பிரமணி வீட்டுக்கு போய் நல்ல பிள்ளையா நடந்து உன்னோட வேலையை காட்டப்பாரு. பழசையெல்லாம் மறந்துட்டு இளவரசி கூட ஒட்டி உறவாடு. அப்பதான் அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன டேர்ம்ஸ் இருக்கு உன்னால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த பொண்ணுங்க க்ளோஸா பழகும் போதுதான் அவங்களுக்குள்ள இருக்க ரகசியத்தை தெளிவா சொல்லுவாங்க. இதுதான் சாக்குன்னு விஷயத்த கறந்துடலாம். என்ன? அதனால கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தகவலோட வா. சரி கார்த்திக், அப்ப நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வா. சுப்பிரமணி, எங்க இளவரசி வரலையா? இளவரசியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. என்னப்பா வந்து தலையை காட்டிட்டு போயிருக்கலாம்ல? முடிஞ்ச வரைக்கும் வந்துடுறேன்னு சொல்லிருக்கா. என்னப்பா ஜானகி, சண்முகம், கையில எல்லாம் காணோம்? அண்ணியோட அம்மா இப்பதானே இறந்து போனாங்க. அதனால ஒரு மாசம் வரைக்கும் எந்த நல்ல காரியங்களையும் கலந்து கூடாதான். சண்முகம் டியூட்டிக்கு போயிருக்கான், அங்கேருந்து நேரம் இங்க வந்துடுறேன்னு சரி சொல்லி. சரி சரி வா சுப்பிரமணி. பாப்பா மீனா, சுப்பிரமணி வந்திருக்கார் பாரு. ஹலோ. உட்காருங்க. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க இளவரசியை காணோம்? வந்துடுறேன்னு சொல்லிருக்கா. நான் வெளியில வெயிட் பண்றேன். சரிப்பா, நான் வரேன். சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. இந்திரா, நான் க்ளவுஸ் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். அம்மா கிட்ட கேட்டு எங்க இருக்குன்னு பாரு. சரி. உமா, நான்சி கொஞ்சம் வந்துட்டாளான்னு பாரு. அவ அப்பத்துல இருந்து அட்ரஸ் கேட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. சரி, கொஞ்சம் பாரு. ஓ, ஹாய் ஃபிலோ. ஹாய் சொல்ற நேரமா இது? அம்மா, நீ எங்க இருக்க? உன் மேரேஜுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். விளையாடாத ரோஷன், ப்ளீஸ் சீக்கிரம் கிளம்பி வா. யூ டோன்ட் வரிமா, நம்ம 2 பேருக்கும் தானே இன்னைக்கு மேரேஜ். கரெக்ட் டயத்துக்கு நான் கச்சிதமா அங்க வந்துடுவேன். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. ஃபாதர் முன்னாடி இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைங்கிற வரைக்கும் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என் அப்பா அம்மாவை சமாளிச்சு நம்ம கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஏய், நான் கிளம்பிட்டேன், வந்துகிட்டே இருக்கேன். டோன்ட் வரி. ப்ளீஸ் சீக்கிரம் கிளம்பு. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ போனை வச்சா தானே என்னால கிளம்ப முடியும். நான் வரேன், வெய். சரி, ஓகே 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 ஓகே. ஷாமலா, ஏன் இப்படி பதட்டமா? வாங்க. என்ன ஷாமலா, என்ன ஆச்சு? சொல்றேன்ல. என்னங்க,
நம்ம பொண்ணு நம்ம குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிருவா போல இருக்குங்க. என்னடி சொல்ற? அந்த ரோஷனுக்கு ஃபோன் பண்ணி இங்க வந்து கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு பயமா இருக்குங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம், எல்லாரும் வந்துட்டாங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இப்ப என்ன பண்றது? நீ ஒன்றும் பயப்படாத. நாம பிளான் பண்ண மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். நீ ஒன்றும் பதட்டப்படாம போய் வந்தவங்களை கவனி. போ போ. வாசடியா எப்போ வந்த? ஏர்லி மார்னிங்கே வந்துட்டேன் அங்கிள். பரவாயில்லப்பா, மீனா கல்யாணத்துக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். வா உள்ள போலாம். நான் போய்க்கிறேன் அங்கிள், நீங்க மத்தவங்கள பாருங்க. பரவாயில்லப்பா வா. சரியா? எப்படா வந்த ஜெய்ப்பூர்ல? சுப்பிரமணி பேசிட்டு இருக்க, இந்த வர. சரிங்க மாமா. ஏர்லி மார்னிங் தானே வந்தேன். அப்படியா? கல்யாணத்துக்கு என்னமோ வரமாட்டேன்னு சொன்னேன். பரவாயில்ல, வந்துட்டேன். மாமாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா, போன காரியம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுண்ணே. என்ன இன்னொரு நாள் இருந்திருந்தா இன்னொரு வேலையும் முடிச்சுட்டு வந்திருப்பேன். ஆனால் அதுக்குள்ளே அவசரமாக கிளம்பி வர வேண்டியதாச்சு. சரி விடுறா, மாமா வீட்டு கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கேன். என்ன, நான் கல்யாணத்துக்காக வரல. உனக்கு விஷயமே தெரியாதா? என்னடா? நேற்று ராத்திரி நம்ம கடையில் திருடம் புகுந்துட்டான். திருடம் புகுந்துட்டானா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, 2-3 லட்ச ரூபா பணமும் 2 லட்ச ரூபா மதிப்புள்ள கிரானைட் கல்லையும் திருடிட்டு போயிட்டானுங்க. என்னடா இது? இப்பதானே பிசினஸே ஆரம்பிச்சிருக்க. என்ன கொடுமைடா இது? அண்ணே, அது மட்டும் இல்லைண்ணே, இந்த திருட்டில் என் பார்ட்னர் சுரேந்தர் இருக்கான்ல, ஆமா, அவன் மேலே சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டாங்க. அதனால தான் அவசரமாக கிளம்பி வர வேண்டியதாகிடுச்சு. ஆமா, அவன் நல்லவன் தானே சொன்ன? அண்ணே, அவன் ரொம்ப தங்கமானவண்ணே. அதனால தான் சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பி வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் அவனை வெளில கூட்டு வந்துட்டு அம்மாவுக்கும் தகவல் சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். ஓ அப்படியா? சரி வா, டிஃபன் சாப்பிடலாம். நிர்மலா, அண்ணன் உன்னை கூப்பிடுறாங்க. சரி சித்தி. எதுக்குடி? அக்கா, சும்மா தான் சொன்னேன். சரி, செழியனை வர வைக்கிறதுக்கு என்னென்னமோ திட்டம் போட்ட, எதுவுமே வேலைக்காவல. ஆனா தெய்வமா பார்த்து கொண்டு வந்து சேர்த்துருச்சு பாத்தியா? அடி பொடி பைத்தியக்காரி. தெய்வமெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கல, நான் தான் திட்டம் போட்டு கொண்டு வந்து சேர்த்தேன். என்னக்கா சொல்ற? செழியன் எதுக்கு வந்தான்? கடையில் திருட்டு போனதுனால தானே. திருட்டு ஒன்றும் தானா போகல, எல்லாம் என்னோட ஏற்பாடு தான். ஆமாடி, எல்லாம் அவன் கத்து கொடுத்த பாடம் தான். எனக்கு புத்தி புகட்டுறேன்னு வீட்லயே ஆளை வச்சு திருடினால, அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அவன் கடையில் கை வைக்க சொன்னான். பிசினஸுக்கு ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டான். அக்கா, நீ பயங்கரமான ஆளுதான். சரிக்கா, செழிய வந்துட்டான். ஆனா அவனை எப்படி மீனாவுக்கு மாப்பிள்ளையாக்க போற? அதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பொண்ணு இங்க வரப்போற. என்னக்கா, பொண்ணு வரப்போறான்னு சொல்ற? அவ வந்து இங்க என்ன பண்ணுவா? கல்யாண மாப்பிள்ளை என்னோட புருஷன் என்னை கல்யாணம் பண்ணி இத்தனை நாள் குடுத்தனம் பண்ணிட்டு எனக்கு தெரியாம இந்த பொண்ணை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கான்னு கதறி அழுவா. அப்போ குமாரசாமி மட்டும் இல்ல, வந்திருக்கிற எல்லாருமே நம்புவாங்க. அதுக்கப்புறமா மீனாவுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? செழியன் தான் மாப்பிள்ளை. சார், மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாரா? கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன சார் தயங்குறீங்க? மாப்பிள்ளை எங்க? என்ன சார் மாப்பிள்ளையை கேட்டா பேப்பரை கொடுக்குறீங்க? இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான் சார். என்ன, ஓடி போயிட்டான்? ஆமா சார். என்னையா சொல்ற? இதை படிச்சு பாருங்க. உங்க பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குல்ல? நல்லா போயிட்டு இருக்குடா. மாப்பிள்ளை லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாராம். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா, மாமா அத்தை எல்லாருமே அங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நீ பார்த்து
பார்த்து வச்ச பொண்ணு வரதுக்குள்ள மாப்பிள்ளையே லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட்டாங்கக்கா. கடவுளா பார்த்து உன் ரூட்டை கிளியர் பண்ணிட்டான். இனிமே தாண்டி நம்ம விளையாட்டை ஆரம்பிக்க போகுது. ஹலோ, நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டானாண்டி. என்னடி சொல்ற? ஆமாடி, ஒரே பரபரப்பா இருக்குடி. ஏன்பா, என்னப்பா இப்படி நடந்துருச்சு? சொந்த பந்தம்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்குலாம் என்னப்பா பதில் சொல்றது? நீ பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ண மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டானேப்பா. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையா? இப்ப என்னப்பா பண்றது? என்ன பண்றதுக்கா? சொந்த பந்தங்கள்லாம் நிறைஞ்சிருக்கிற இந்த சபையில கல்யாணத்துக்கு வந்தவங்க என் காரியத்தை முடிச்சிட்டு போகட்டும். என்னங்க அண்ணா, என்னங்க என்ன காரியம் பண்ண துணிஞ்சிட்டீங்க? ஷாமலா, இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறம் நான் உயிர் வாழணுமா? நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல. ஆரம்பத்துல இருந்து என் பொண்ணோட கல்யாணம் தட்டி போயிட்டே இருக்கு. படாத பாடுபட்டு மாப்பிள்ளை தேடி கண்டுபிடிச்சு அவனே லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான். இனிமே என் பொண்ணை நான் எப்படி கரை சேர்ப்பேன்? ஐயோ, இந்த மாப்பிள்ளை போனா என்னங்க, வேற ஒரு நல்ல பையனை பார்த்து மீனோ கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீங்க என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு போனீங்கன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? தப்புதான் ஷாமலா, தப்புதான். பொண்ணை விட்டுட்டு நான் மட்டும் போக நினைச்சது தப்புதான். வா, ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம். என்ன பேச்சு பேச? நீ சிரிச்சு பேசுறதுக்கு மட்டும் சொந்த பந்தம் இல்ல, சுக துக்கத்திலையும் பங்கு எடுத்துக்கிறதுக்கு தான். நாங்கெல்லாம் உன்னை சும்மா விட்டுருவோமா? ஏண்டா, இந்த மாப்பிள்ள போனா போயிட்டு போறான், வேற மாப்பிள்ள உனக்கு கிடைக்க மாட்டான். ஏய், சரின்னு பண்ணிக்க சொன்ன பண்ணிக்க மாட்டான். என்னடா அப்படி பாக்குற? என்னம்மா பேசுற நீ? நீ சும்மா இரு. ஏன், உனக்கு உரிமை இல்லையா? நாம சொந்த பந்தம் இல்லையா? ஏற்கனவே ஒரு முறை பேசி சரியா முடியாதுன்னு சொல்லிட்டான். எனக்காக பேச போய் நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுல்லக்கா. நீ சும்மா இரு தம்பி. அந்த சூழ்நிலை வேற, இந்த சூழ்நிலை வேற. சரியா, நீ மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான்டா நீ மாமாவோட உசிரியும் மானத்தையும் காப்பாத்த முடியும். மா, அதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாமா? நீ எதுக்குமா அவசரப்படுற? என்னடா இப்படி பேசுற? மீனா நம்ம வீட்டு பொண்ணுடா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவளை யாரடா கல்யாணம் பண்ணிப்பாங்க? சொல்லு, யார கல்யாணம் பண்ணிப்பாங்க? மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, வேற ஏதாவது யோசிக்கலாம். சுப்பிரமணி, என் தம்பியோட நிலைமைய பாத்தியாப்பா? அவன் எப்படி நில குளிஞ்சு நிக்கிறான் பாத்தியா? உன் தம்பிக்கு நீயே எடுத்து சொல்லுப்பா. என் தம்பியோட மானத்தை காப்பாத்துப்பா. என் தம்பியோட மானத்தை காப்பாத்து. அவ்வளவு பெரிய மனுஷன் எப்படி நொந்து போயிருக்காரு பாரு. மீனா யாரு? உன் தாய் மாமா பொண்ணு தானே? நீ தானே கல்யாணம் பண்ணிக்கணும். என்னன்னு அம்மா தான் ஏதோ புரியாம அவசரத்துல பேசுறாங்கன்னா நீங்கள் இளவரசி கழுத்துல நான் எந்த சூழ்நிலையில தாலி கட்டினேன்? இப்ப மீனாவும் அதே சூழ்நிலையில தான் இருக்கா. நம்ம மாமாவோட மானத்தை நீதாண்டா காப்பாத்தணும். அண்ணா, அது இல்லண்ணா, இது சரிப்பட்டு வர. பாரு, ஏன் மீனாவுக்கு என்னடா குறைச்சல்? அவளுக்கு எந்த குறைச்சலும் இல்லண்ணா.
எதுக்காக யோசிக்கிற இவ்வளவு நேரம்? இத பாரு, நீதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற. இத பாரு, பண்ணிக்க போறியா இல்லையா? என் பேச்ச கேப்பியா இல்லையா? ஆமா சரியா, அம்மா சொல்றத கேளுப்பா. சரிண்ணா. சரி. நோ, முடியாது முடியாது முடியாது. நான் என்ன ஃபுட்பாலா அங்கங்க அடிச்சு விளையாட? நிச்சயம் பண்ணது ஒரு ஆளை, கல்யாணம் பண்றது ஒரு ஆளையா? இது என்ன பொம்மை கல்யாணமா? மீனா, இதுக்கு மேல இந்த சமயத்துல என்னால வேற மாப்பிள்ளை தேட முடியாதுமா. நீங்க ஒண்ணும் தேட வேண்டாம். மாப்பிள்ளை வந்துட்டு இருக்காரு. என்னடி சொல்ற? ஆமா, ரோஷன் இங்க வந்துட்டு இருக்கான். மீனா, அவன் நல்லவன் இல்லம்மா. உன்னை நல்லபடியா வச்சு அவன் காப்பாத்த மாட்டான். இல்ல, என் ரோஷன் ரொம்ப நல்லவன். என் மேல அவன் உயிரே வச்சிருக்கான். அவனை தவிர மாப்பிள்ளையா வேற யாரும் வர கூடாது கூடாது கூடாது. ஹலோ, ரோஷன் தானே நீ? சார், நீ தானே ரோஷன்? ஆமா சார். கனடாவில் தானே வந்திருக்க? ஆமா சார். ஹாலிவுட் மூவி மேக்கர்ஸ்னு பேரை வச்சுக்கிட்டு விஐபி வாரிசுங்களுக்கு கொக்கைன், கஞ்சா, அபின் சப்ளை பண்றல? சார், உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. ராங் இன்ஃபர்மேஷன் இல்லை, கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. உன் பைக்கை செக் பண்ணவா? சார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்லை சார். என்ன சார்? சார் போட சார், சொல்லிக்கிட்டே இருக்கேன். போட சார். சார், நான் சொல்கிறத தயவு செய்து கேளுங்க சார். போட சார், புரிஞ்சுக்கணும் சார். சார் சார் நான் சார், இப்படி பப்ளிக்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க சார். சாவியை குடுற சார். சாவியை குடுறானா? ஷீல்ட் ஓபன் பண்ணு. என்னடா இது? இது எப்படி சார் என் பைக்ல வந்தது? ஓ, உனக்கு தெரியாம தான் உன் பைக்ல வந்துச்சோ? இது ராங் இன்ஃபர்மேஷனா? சார், எனக்கு இதை பத்திலாம் தெரியாது சார். சார், நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க சார். சார், எப்படி உனக்கு தெரியாம உன் பைக்ல எப்படிடா வரும்? சார், இது என் வண்டி தான் சார். ஆனா எப்படின்னு தான் எனக்கு வண்டியில ஏற அந்த வண்டியில ஏறி எல்லாம் உனக்கு புரியும். சார். சார், சொல்றத கேளுங்க சார். ஏ ரோஷன் நல்லவன் நல்லவன் நல்லவன். இல்லடி நீ பிலோமினா, ஓ ரோஷன் வந்துட்டான். வந்துட்டானா? ஆனா அவன் நல்லவன் இல்லடி.
என்னடி சொல்ற? அவன் போதை பொருள் கடத்துற கும்பல சேர்ந்தவன். உங்க அப்பா சொன்னது சரியா போச்சு. அவனை நம்பி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. பேசாம செழியனை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் சொல்றது கேளு. இல்ல, இவ சொல்றத நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? சர்ச் வாசல்ல வச்சு போலீஸ் அவனை அடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சார் சொன்னா கேளுங்க சார். எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்ல சார். நீ சொல்றதை கேட்கறதுக்காக நான் வரல. நான் சொல்றது நீ கேளு. ஏற வண்டியில. ப்ளீஸ் சார், சொல்றது ஒரு முறை கேளுங்க சார். போடா. சார் சார் ஒரு நிமிஷம் சார். பிலோ அடிக்காதடா. ஏற. மீனா, இப்பவாது நான் சொல்றது கேளுமா. அவன் போதைப்பொருள் விற்கிற கூட்டத்தை சேர்ந்தவன். அப்பா உனக்கு கெடுதல் சொல்லுவேடா. இங்க பாரு மீனா, இப்போவாது நாங்க சொல்றத கேளுமா. செழியன் மாதிரி ஒருத்தன் உனக்கு புருஷனா வரத்துக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரின்னு சொல்லு. ஆமா மீனா, செடின்னு உனக்கு முதல்ல பார்த்தப்போ என்ன சொன்னனோ அதே தான் இப்பவும் சொல்றேன். நம்மளை விட வசதியிலையும் தகுதியிலையும் குறைஞ்சவனா இருந்தாலும் செடியும் ரொம்ப நல்லவம்மா. அங்க போனீன்னா நீ மகாராணி மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்காதுமா. ஆமாமா, சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லுமா. மீனா சொல்லுமா. ப்ளீஸ் மீனா, சரின்னு சொல்லு. வாமா. சாமுவேல் செழியன், பிலோமினா, நீங்கள் இருவரும் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கிறீர்களா? சம்மதம். சம்மதம். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பதாக. இது போடுப்பா.
சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆரம்பிச்சிட்டிங்களா? இன்னும் இல்லை, சரியான டைமுக்கு தான் வந்திருக்கேன். வா. எனக்கு எங்கள் சொந்தத்தில் கல்யாணம் வேறு, போயிட்டு இங்கே வரலாம் தான் கிளம்புனேன். திடீர்னு லீலா ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. அதான் அம்மாவை ஹாஸ்பிட்டல். என்னாச்சு அம்மாக்கு? ஒன்றும் இல்லை மேடம், லோ பிபி தான். ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிட வேண்டியதானே. எல்லாரும் வரத்துக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்பிச்சிருங்க சாமி. சரி. என்ன மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சிவகுமார், ஆரம்பிச்சிடலாமா? என்ன தேங்காய் அழுகி இருக்கு? இது நல்ல சகுனம் இல்லையே. டோன்ட் வரி மேடம், அவர் ஆல்டர்னேட்டிவ் வேற தேங்காய் வச்சிருப்பாரு. என்ன சாமி வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். இல்ல கார்த்திக், இப்படி ஆச்சுன்னா சென்டிமெண்டா நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, சில நேரங்கள்ல இப்படி நடக்க தான் செய்யும். அதுக்காக தான் நாங்க சேஃப்டிக்கு இன்னொரு தேங்காய் வச்சுக்கிறது வழக்கம். முதல்ல அப்செட் ஆனவா அதை பார்த்து ஹாப்பி ஆயிடுவா. பாத்தீங்களா மேடம், ஒரு 10 ரூபா தேங்காயில பப்ளிக்கோட சென்டிமெண்ட்டை லாக் பண்ணி எப்படி பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்களா? நீங்க கவலையே படாதீங்க, இந்த பில்டிங்கை சிவகுமார் ரொம்ப அருமையா கட்டி கொடுத்துருவாரு. சிவகுமார் இது வரைக்கும் கை வச்ச எந்த ப்ராஜெக்டும் சோட போனதே இல்லை. இல்லை சிவகுமார்? ஆமாம் மேடம், நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது தடங்கள் வந்தாதான் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். என்ன சொல்றீங்க சிவகுமார்? இது ஆக்சுவலி பார்க்க போனா எனக்கு ஒரு அலர்ட் சிக்னல் மாதிரி மேடம். இந்த மாதிரி சென்டிமெண்டலாக ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த ப்ராஜெக்டை கரெக்டாக எடுத்து முடிக்கணும்னு நான் எனக்குள்ளேயே ப்ரிகாஷனாக இருந்து அதை கரெக்டாக முடிப்பேன். ஓ, இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிவகுமார். இந்த நெகட்டிவை கூட பாசிட்டிவாக மாற்றுற உங்கள் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீப் இட் அப். ஓம் வருணாசனாதிரமாக, ஓம் பிரசேதிஷே நமாக, ஓம் ஸ்வரூபணே நமாக, ஓம் அபாம் பதஜே நமாக, ஓம் தீர்த்தராஜாதிரமாக, ஓம் ஜலாதிபதஜே நமாக, ஓம் பாசஸ்தாதிரமாக, ஓம் பட்சிமாதிபதஜே நமாக, ஓம் வருணாசனாதிரமாக. என்னம்மா? என்னாச்சும்மா? தண்ணி கொண்டு வாங்க. என்னாச்சும்மா? கவிதா, கவிதா, என்னாச்சு? கவிதா, தண்ணி கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. கவிதா, 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 இங்க பாருமா. என்னம்மா? என்னாச்சு? கவிதா, 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 என்னாச்சுமா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்லதா இருந்தா திடீர்னு தான். என்னாச்சு? என்னம்மா? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, நாள் தள்ளி போயிருக்கு, அதான். சரி வாயந்திரி. சரிம்மா, பார்த்து எழுந்து. கங்க்ராட்ஸ் சிவகுமார். எனிவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன் மேடம், தேங்காய் அழுகுனது ஒரு கெட்ட சகுனம் நினைச்சு ஃபீல் பண்ணீங்களே, இப்போ இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகிற மாதிரி எவ்வளோ ஒரு நல்ல சகுனம் நடந்திருக்கு பாருங்க. சார் அப்பாவாக போறாரு, மேடம் அம்மாவாக போறாங்க. எவ்வளோ நல்ல சகுனம் மேடம் இது. சரி சிவகுமார், நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, நாங்க பூஜையை பார்த்துக்கிறோம். ஓகே மேடம். இளங்கோ, கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு வாங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். வா கவிதா, போலாம். மாமா கவிதா, உங்களை தான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமாம், டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? எல்லாம் கன்ஃபார்ம்னு சொன்னார்ப்பா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. கவிதா, அம்மாடி,
நீ அம்மாவை போகிறேங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. கவிதா, கண்டிப்பாக பாரு, எனக்கு பேரந்தாம்மா பிறக்க போகிறான். ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கூட்டம்பா, வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? தேனு சாப்பிட்டாளா? தேனு என்னம்மா, நான் தாத்தாக போகிறமேங்கிற சந்தோஷத்தில் இருக்கிறேன். ஆனால் உன் முகத்தில் அந்த சந்தோஷத்தையே காணுமே. இல்லப்பா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா? வேணாம்மா, நீ வேற டயர்டாக இருக்குன்னு சொல்கிற. இந்த மாதிரி நேரத்தில் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீ போ, நான் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறேன். அம்மாடி, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுமா. இல்லப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கா, அதான். உனக்கு சந்தோஷம் தானே? இல்லைங்க. ஏன் அம்மா வரதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? தேன்மொழி ஒருத்தி நமக்கு போதும், வேற எந்த குழந்தையும் பெத்துக்க வேண்டான்னு நாம தானங்க முடிவு பண்ணோம். ஆனா இன்னைக்கு நாம ஒண்ணு நினைக்க கடவுள் ஒண்ணு நினைச்சிட்டாரு. அதுக்காக நீ ஏன் வருத்தப்படுற? நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா கடவுள்னு ஒருத்தன் எதுக்கு? இதை பார், இந்த மாதிரி நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு உன் மனசை குழப்பிக்காத. உருவான குழந்தைய நல்லபடியா பெற்று கொடுத்துரு. இல்லைங்க, நமக்கு இந்த குழந்தை வேண்டாம், அபார்ஷன் பண்ணிடலாம். ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ? இல்லைங்க, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. பொதுவாவே தனக்குன்னு ஒரு குழந்தை வந்தா மொத்த குழந்தைங்க மேல காட்டுற பாசம் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு எந்த சூழ்நிலையிலையும் நான் தேன் மேல வச்சிருக்கிற பாசம் குறையக்கூடாதுங்க. கவிதா, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காது. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. தேனும் தனியா இருக்கா. நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோயேன், தேனுக்கு விளையாட துணை ஒண்ணு கிடைக்கும்ல. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கவிதா ப்ளீஸ். என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்லயே ஒரு பழைய பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணணும்னா நான் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிப்பேன். சாதாரண கல்லு மணல வச்சு கட்டின ஒரு பில்டிங்கை இடிக்கிறதுக்கே நான் அவ்வளவு யோசிக்கும் போது, ரத்தமும் சதையும் சேர்ந்த ஒரு குழந்தையை நீ ஈஸியா அபார்ஷன் பண்ணலாம்னு சொல்றீங்க. இதை பார், தயவு செஞ்சு உன் மனசுல இருக்கிற அந்த எண்ணத்தை நீ மாத்திக்க. இல்லங்க, நம்ம தேன்மொழியோட எதிர்காலத்துக்காக தான் அப்படி கவிதா, சொல்றேன். நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுனால நம்ம தேனை ஒதுக்கி வச்சிட போறதும் கிடையாது, அவளோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம இருக்க போறதும் கிடையாது. இது பார், என் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்ல. உனக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கா? இல்லங்க. இல்ல இல்ல, அப்புறம் என்ன? இது பார், சந்தோஷமா குழந்தைய பத்துக்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பாவோட மனசு நோக்காம பாத்துக்க, சரியா? சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, நாங்கள் ஏதோ கட்டாயப்படுத்தி என் பொண்ணை உங்களுக்கு கட்டி வச்சுதான் நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவருடைய எண்ணம் அதான் போல இருக்கு. எப்படியோ ஆரம்பித்த என் பொண்ணு கல்யாணம் இன்னைக்கு இப்படி முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் எனக்கு மாப்பிள்ளைய வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீனா கனடாலே பிறந்து அங்கேயே படித்து வளர்ந்த பொண்ணு. அதனால் அவளுக்கு நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஒரே பொண்ணுங்கிறதுனால நாங்களும் செல்லம் கொடுத்து அவள் போக்கிலே வளர்த்துட்டோம். பணக்காரத்தனமா பிடிவாதத்தோடு வளர்த்ததுனால கொஞ்சம் முரட்டத்தனமாக நடந்துப்பா. ஆனால் நீங்கள் பக்குவமாக எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பா. எங்கள் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே எங்கள் பொண்ணு வாழ்க்கையில் தான் இருக்கு. ஒரே பொண்ணுங்கிறதுனால நானும் சியாமலாவும் மீனா மேல உயிரே வச்சிருக்கோம். அவளுக்கு ஒண்ணுன்னா எங்களால் தாங்கிக்க முடியாது. கொஞ்சம் கோவக்காரி தான், இருந்தாலும் நீங்க தான் அனுசரிச்சு போகணும். நீங்க அனுசரிச்சு போவீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க என் அக்காவோட ரத்தமாச்சே. இருந்தாலும் பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது. அதனால தான் சொல்றேன், இனிமே என் பொண்ணுக்கு எல்லாமே நீங்க தான். எங்க நிம்மதி, சந்தோஷம், வாழ்க்கை எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. கவலைப்படாதீங்க மாமா,
உங்களுக்கு நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். முதல்ல உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னது உண்மைதான். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய அண்ணன், அம்மா, சித்தி எல்லாரும் வற்புறுத்தினதுக்கப்புறம் தான் என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன். எப்போ உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேனோ அந்த நிமிஷத்துலேருந்தே ஃபிலோமினா உங்கள் பொண்ணு இல்லை மாமா, என் பொண்டாட்டி. என்ன என் பொண்டாட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா நான் சந்தோஷப்படுவேன். இல்லை அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிட்டு அவளை சந்தோஷப்படுத்துவேன். மொத்தத்தில் உங்கள் பொண்ணை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்ள, ரொம்ப சந்தோஷம். இது போதும் எனக்கு. வேற ஐயோ திருடே திருடே, யாராவது வாங்க. அக்கா எல்லாரும் வாங்க. மாமா திருடே, சீக்கிரம் வாங்க. திருடே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன். மடி, உனக்கு நேத்தி தாம்மா கல்யாணம் ஆயிருக்கு. கோவிலுக்கு போகணும், சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்கு. நீ வீட்டோட இருமா. லிசன், இந்த சென்டிமெண்ட் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு ஏன் ப்ரோக்ராம் தான் முக்கியம். இருக்கு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.